மத்தியானமே ஒரு டாஸ்க் பார்த்தோம். இது மாதிரி யாருக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கக்கூடாது. எனக்கு கிடைக்கலைனாலும் பரவால்ல. மத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில முதல்ல 3 பேர் திவ்யா பேர் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பேர் சாண்ட்ரா பேர் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 2 பேர் கமருதீன் பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ அதோட நெக்ஸ்ட் பார்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இதில நெறைய பேர் வந்து பாருவோட பேர் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வேலையெல்லாம் குடுத்த வேலையெல்லாம் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. டாஸ்க்கெல்லாம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அவரோட கேப்டன்சி டாஸ்கில் பாரு அப்படி பண்ணாங்கல்ல, நீ ஏன் பலூனை ஃபஸ்ட்டு உடைச்ச அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதனால கமருதீன் வந்து பாருவோட பேரை சொல்கிறாரு. அடுத்ததாக சுபிக்ஷா வந்துட்டு வீட்டு ரூலையும் மதிக்கிறதில்ல, பிக் பாஸ் சொல்கிறதையும் மதிக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாத்திரம் கழுவுறதுலாம் நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதை வச்சு வீட்டு ரூல்ஸ் எதையுமே மதிக்கிறதில்லன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய கேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போகிற போக்கில் அப்படி அப்படின்ட்டு போகிறதுன்னு அது வந்து நம்மளே பார்த்தோம். பாரு வந்துட்டு திவ்யாவை பற்றி சொல்லியிருப்பாங்க. நான் இப்போ போய் ட்ரிகர் பண்ண போகிறேன் திவ்யாவை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து பூண்டு உரிச்சிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் போயிட்டு ஆடிட்டு டிவி மறைச்சிட்டு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதை தான் வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க. கடைசியாக கனிகா ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம சண்டை போட்டால் தான் இருக்க முடியும். சண்டை போட்டால் தான் நம்ம வெளியே தெரிவோம். சண்டை போட்டால் தான் அந்த பிக் பாஸில் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பாரு பண்ணுறது இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் நம்மளும் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறோம். இந்த மாதிரி சண்டை போடும்போது நம்ம என்கரேஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃப்யூச்சர் சீசன்ஸும் ரொம்ப டாக்ஸிக்காக தான் இருக்கும். வர்றவங்க எல்லாரையுமே ப்ரொவோக் பண்ணி சண்டை போட்டு இவங்களே போய் ட்ரிகர் பண்ணிவிட்டு நான் தான் வந்து அப்படி என்னை எல்லோரும் கார்னர் பண்ணுறாங்கங்கிறது மாதிரி சொல்கிறத வந்து நம்ம என்கரேஜ் பண்ண அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். லாஸ்ட்டு சீசன் நம்ம பார்த்துருப்போம். அவ்வளோ ஃபன்னாக சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்ல நல்ல மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த சீசன் எப்போவுமே சண்டையும் சச்சரவும் கத்துறதும் இருக்கிறதுக்கு ரீசனே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் மொமெண்ட்ஸுக்கு தான் எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால தான் அந்த மாதிரி இதே வந்துட்டுருக்கு. அதுதான் கன்னிகா ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. பட் இந்த வீட்டில் தான் நல்லதுக்கு காலம் கிடையாது. யார் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்களோ இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல கண்டஸ்டன்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த மிஸ்டேக்ஸை வச்சு அவங்களுக்கு இதான்னு லேபிள் பண்ணி பிராண்ட் பண்ணிடுறாங்க. அவங்க உள்ளேருந்து ஒருத்தர் ஹிண்ட் கொடுக்குறாங்க, அதை வெளியில் மிச்ச பேர் கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போது டெய்லி ஒரு தப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறவனுக்கு எந்த பிராண்ட் நேமும் இல்லை. ஒரே ஒரு தப்பு பண்ணுறவனுக்கு இவன் இப்படித்தான் அவன் அப்படித்தாங்கிற மாதிரி ஒரு பிராண்ட் நேம் கொடுத்து அப்படியே பிராண்ட் பண்ணி இல்லாமலே ஆக்கிடுறாங்க. வெரி அன்ஃபார்ச்சுனேட். இன்றைக்கி கன்னிகா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க 3 வாரம் முன்னாடி எவிக்டாக இருக்கிற வேண்டியவங்க 4 வாரம் முன்னாடி அவங்க நல்லா கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஆரம்பத்தில் பயாஸ்டாக இருந்தாங்க தான். அந்த பயாஸ்டுன்னு அதை வச்சு பிராண்ட் பண்ணியே அடித்து உடச்சி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்படி தான் எல்லாத்துக்கும் ஒரு பிராண்ட் நேம் இருக்குது. நல்ல நமக்கு ஒரு ஃபேவரட் தாங்கிறது இல்லாமல் கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும், நல்ல கண்டஸ்டன்ஸுக்கு தான் அந்த பிராண்ட் பண்ணுறாங்க. டெய்லி ஒரு தப்பு புதுசாக பண்ணுறவங்களுக்கு எந்த பிராண்டிங்கும் இல்லை. அவங்க வந்து அப்படி தான், அவங்க தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க, அவங்க தான் கேமருங்கிற மாதிரி அந்த பேர் போயிடுது. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.